விமானம் தாங்கி ஃபோர்டு கப்பல் சென்று கொண்டிருப்பது மொத்த பிராந்தியத்தையும் போர் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. மிதக்கும் கோட்டை என வர்ணிக்கப்படும் ஃபோர்டு கப்பலை கண்டு உலக நாடுகள் அஞ்சுவது ஏன்? அமெரிக்க கடற்படை வசமுள்ள உலகிலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட். இது உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த போர்த்திறன் கொண்ட பிரம்மாண்ட கப்பலாக பார்க்கப்படுகிறது. 2017ஆம் ஆண்டு அமெரிக்க கடற்படையில் இணைந்திருந்தாலும் 2023 தான் அதிகாரப்பூர்வமாக இது செயல்பாட்டிற்கு வந்தது. அணுசக்தியால் இயங்கக்கூடிய இந்த கப்பலில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளும் உள்ளன. 90 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் 4500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் என சுமார் 1 லட்சம் டன் எடையை சுமக்கும் திறன் கொண்டது. 333 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் மின்காந்த விமான ஏவுதள அமைப்பை கொண்டது. இது ஃபோர்டுக்கு போர் விமானங்களை வேகமாகவும் கனமான ஆயுதங்கள் மற்றும் அதிக எரிபொருளுடனும் ஏவுவதற்கான திறனை வழங்குகிறது. அதே நேரத்தில் எரிபொருள் நிரப்பாமல் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இதனால் செயல்பட முடியும் என்பது இதன் தனிச்சிறப்பு. இந்த கப்பல் 90 ஆண்டுகளுக்கும் மேலாக சேவையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒற்றை கப்பலை உருவாக்குவதற்காக இந்திய மதிப்பில் சுமார் 1,20,000 கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறது அமெரிக்கா. சமீபத்தில் வெனிசுவேலா மீது தாக்குதல் தொடுத்து நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடிக்க இந்த பிரம்மாண்ட போர்க்கப்பல் தான் பயன்படுத்தப்பட்டது.